ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தவ காலத்தில் இருக்கிறோம். தவ காலத்தின் மையப்பகுதியில் இருக்கிறோம். ஆண்டாண்டு காலம் இந்த தவ காலம் வந்து போகிறது. நம் வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகளைப் போல இந்த தவ காலமும் வந்து போகிறதா? தவ காலம் எதற்காக? தவ காலத்தில் நம்முடைய சிந்தனை என்ன? நம்முடைய வாழ்க்கை எந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நாம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம்? இது போன்ற காரியங்களை தியானிக்க ஒரு காலம். மனமாற்றம் என்ற மைய பொருளை வைத்து நமக்கு அழைப்பு விடுக்கிற காலம் இந்த தவ காலம். மனமாற்றம் என்றால் ஏதோ உடைகளை மாற்றிக்கொள்வதும் உணவு வகைகளை மாற்றிக்கொள்வதும் 40 நாட்களுக்கு தவ ஜபங்களை செய்வதும் என்றால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். இந்த தவ காலத்தில் மனமாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் திருப்பி போட, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து தெளிவு பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம், வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல தியானம், வருடத்திற்கு ஒரு முறையாவது நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நான் இப்படித்தான் வாழப்போகிறேனா? இதற்காகவா கடவுள் என்னை அழைத்தார்? என் வாழ்க்கையில நான் என்ன இலக்கை அடைய இறைவன் எனக்கு அழைப்பு கொடுத்தார் என்ற கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மையை, கிறிஸ்தவ அழைத்தலின் உன்னதத்தை உணர்ந்து கிறிஸ்தவ வாழ்வு வாழ உண்மையான மனமாற்றத்தை திருச்சபை இந்த தவ காலத்துல நம்மிடம் அழைக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ரோமர்கள் திருமுகம் முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் படித்தால் அந்த அதிகாரத்துல மனிதர்களாகிய நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்புடைய காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம். நாம் திருத்தூதர் பணி 13வது அதிகாரம் 22வது வசனத்துல தாவீது ராஜாவை பற்றி கடவுள் இப்படியாய் வாக்குமூலம் தருவார். அவருக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பார். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு ஏற்புடையவனாய் கண்டேன், அவன் என் இதயத்து விருப்பங்களை எல்லாம் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை, இப்படிப்பட்ட இறைவனுக்கு ஏற்புடைய ஆன்மாவை, இறைவனுக்கு விருப்பமானவை எல்லாம் செய்கிற இதயத்தை கொண்டிருக்கிற நல்ல மனிதர்களாய் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் அனைவரும் பாவிகள், நாம் அனைவரும் பாவத்தினால் இறந்து போனோம், இறைவன் பாவிகளான நம்மை, எல்லா பாவங்களும் செய்து இறந்து அழிந்து போன நம்மை விட்டுவிடவில்லை, இருந்தும் அவர் நம்மீது இரக்கம் கொண்டு அவருடைய பாடுகளினாலும் அவருடைய சிலுவையினாலும் நம்மை மீட்டு கொள்ள சித்தமானார். ஆகவே அந்த இயேசு ஆண்டவருடைய விலைமதிப்பில்லாத இரத்தம் சிந்துதலாகிய பாடுகளாகிய சிலுவை மரணம் நமக்கு மீட்பு கொடுத்தது என்பதை தியானிக்கிற காலம் இந்த காலம். ஆகவே ரோமர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 23 25 வரைதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்ன, சிலுவையை தியானிக்கிற வாழ்வு, அல்லது இயேசுவின் சிலுவை என் வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் என்ன, இயேசுவின் சிலுவை இந்த உலகத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் என்ன, நாம் எவ்வளவு பாவம் செய்து அழிவுற்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் தன் பாடுகளால், தன்னுடைய மரணத்தால், தன்னுடைய உயிர்ப்பால் நம் அனைவருக்காக அவர் மரித்து நம் அனைவரையும் தந்தை கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மீண்டும் மாற்றினார் என்ற இந்த செய்தி தான் நான் உங்களுக்கு இந்த தவ காலத்திலே விளக்கி சொல்ல போகிற செய்தியா இருக்கிறது. எனக்கு தேவ பிள்ளைகளே, அன்பார்ந்தவர்களே, இந்த சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? கலாத்தியர்கள் திரும்பும் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர், சபிக்கப்பட்டோர்,
என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆக பாவிகள் நாம், பாவிகளாகிய எல்லோருமே சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சிலுவையில் தொங்கவிடப்பட்டவர்கள். ஆனால் நமக்காக சாபமும் பாவமுமாக இயேசு மாறி சிலுவையில் தன்னை அறைந்து அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறார். பேராயர் ஃபுல்டன்சன் அழகாக சொல்லுவார், Jesus enveloped all of us sinners. He enveloped all our sins together and put in himself on the cross and nailed all the sins, nailed all the sinful desires in us. And we all died when Jesus died on the cross. எல்லாருடைய பாவங்களையும் எல்லா பாவங்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையில் தன்னை அறைய கொடுத்து சிலுவையிலே பாவங்களை அறைந்து அவர் இறந்த போது நாமும் பாவத்திற்கு முற்றிலும் இறந்தோம். எல்லாருக்காகவும் ஒருவர் இறந்த போது நாம் அனைவரும் அவரில் இறந்தோம். இறந்த அவர் உயிர் தெழும் போது நாமும் உயிர் தெழுவோம். இதுதான் தேவ செய்தி ஆண்டவரே. அன்பான பிள்ளைகளே, ஆக கடவுள் இயேசுவோடு நாம் மரித்து உயிர்க்கிறோம். இதுதான் பாஸ்காவிலா. இதைத்தான் புனித வாரத்தில் கொண்டாடுகிறோம். இதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடுகிறோம். இதைத்தான் ஒவ்வொரு திருவருட்சாதனங்களிலும் ஆண்டவரோடு மரித்து ஆண்டவரோடு உயிர்க்கிற அந்த மகா காரியத்தை, ஆண்டவருக்கு விருப்பமான மீட்பு செயலை நாம் நிறைவாய் செய்து ஆண்டவருக்குள் நாம் வெற்றி பெறுகிறோம். ஆக இந்த ஒரு நிகழ்வை நாம் தியானிக்கலாம். இயேசு நமக்கு இந்த சிலுவையின் வல்லமையை கொடுத்தார். இந்த சிலுவையின் வல்லமை எப்படியெல்லாம் இருக்கிறது? நாம் விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி எத்தனை ஆண்டுகளாய் அடிமைகளாய், 400 ஆண்டுகளாய் 6 லட்சம் மக்கள் அடிமைகளாய் அந்நிய நாட்டில அவதியுற்றார்கள். அப்படி அவர்கள் அவதியுற்று மீட்படைந்தது செம்மறியின் இரத்தத்தினால். அவர்களுடைய இல்லங்களில், யாருடைய இல்லங்களில் எல்லாம் செம்மறியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் மீட்படைந்தார்கள். அவர்கள் விடுதலை ஆவதற்கான தகுதியுள்ளவர்களாய் மாறினார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து கடந்து போக முடிந்தது என்று நாம் விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே செம்மறியின் இரத்தத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விடவில்லை. அவர்கள் தொடர்ந்து கடினத்துக்குள்ளானார்கள். கொஞ்ச காலம் அவர்கள் பயணித்தார்கள். அந்த பயணத்திலே அவர்களுக்கு முன்னால் செங்கடல் வந்து நின்றது. செங்கடலை கடக்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிக்கிற போது அவர்களை மீண்டும் எகிப்திய படைகள் துரத்தி வருகின்றன. அப்பொழுது அந்த மக்கள் எல்லாரும் வேதனைப்பட்டார்கள். நாங்கள் அழிந்து போகிறோமே, இதோ வருகிறார்கள், எங்களை கொடுமைப்படுத்த போகிறார்கள், எங்களை கொன்றளிக்க போகிறார்கள் என்று நினைத்தார்கள். மோயிசன் அவர்களுக்காக ஜெபித்தார். ஆண்டவர், உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய்? ஆண்டவர் கொடுத்த அந்த கோலை வைத்திருந்தான். அந்த கோலை உயர்த்தி அடி, கடல் 2ஆக பிரிகிறது. அவர்கள் கால் நனையாமல் நடந்து கடந்து போனார்கள் என்றும், கடந்து போனவர்கள் கடவுளுக்கு நன்றிப்பன் பாட அங்கே மோயிசனுடைய சகோதரி மிரியம் பாடிய பாடலை நாம் விடுதலை பயணம் 15ல நாம் ஈஸ்டர் இரவு பாடுகின்ற ஆண்டவர் மகிமையுடன் உயிர் பெற்றார், எனவே அவரை புகழ்ந்து பாடுங்கள், செங்கடலை கடக்க செய்து நம்மை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பாடுகின்ற அந்த பாடல் இடம்பெறுகிறது. அதோடு அவர்கள் உள்ள வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அவர்கள் பயணிக்கிற போது மறுபடியும் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 22லிருந்து 25 வரை அவர்கள் மாறா என்ற இடத்துல தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு இடத்திலே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் குடிக்க முடியவில்லை, கசப்பாக இருக்கிறது. தவிக்கிற போது ஆண்டவர் அங்கிருந்து ஒரு மரக்கிளையை உடைத்து அதிலே போடு என்று சொல்ல அவர்கள் அதை பருகுகிறார்கள். அது தேன் போல இனிக்கிறது. வயிறார மனமாற அவர்களுடைய தாகம் தீர அந்த ஆண்டவருடைய மக்கள் குடிப்பதை பார்க்கிறோம். அதற்கு பின்பும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் 17வது அதிகாரத்திலே தண்ணீர் இல்லாமல் வறண்டு போன இடத்திலே கஷ்டப்படுகிறார்கள்.
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை எடுத்து அடி என்று. 4 லட்சம் மக்கள் அவர் கோலை எடுத்து எடுக்கவே பாறையிலிருந்து நீரூற்று கிளம்புகிறது. எல்லோரும் அவர்கள் குடித்தார்கள். அந்த கோல், மோயிசன் வைத்திருந்த கோல், ஆண்டவருடைய சிலுவையின் கோலை குறிக்கிறது. அதை நன்றாக உணர்த்த அவர்கள் பாலைவனத்திலே ஆண்டவருக்கு எதிராய் உணவில்லை என்று முணுமுணுத்த போது, மோயிசனை பழித்த போது, கடவுள் இந்த மக்கள் என்ன நன்மையை பெற்றாலும் நன்றி இல்லாதவர்கள், மனமாறாதவர்கள், ஆண்டவருக்கு எதிராகவே முணுமுணுத்தவர்கள் என்பதனால் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி கடிக்க விடுகிறார். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் செத்து போக மோயிசன் மன்றாடுகிறார், உன் மக்கள், நீ மீட்டு வந்த மக்கள் பாலைவனத்தில் வந்து நீரே கொன்று போட்டு விட்டேரே என்று எல்லோரும் சொல்லுவார்களே என்று அழுவதை பார்க்கிறோம், ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பொழுது ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கோலில் உயர்த்து அதை உற்று நோக்குகிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அந்த வெண்கல பாம்பில் உயர்த்தப்பட்ட கோல் ஆனது சிலுவையை குறிக்கிறது. அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கியவர்கள் பிழைத்துக் கொண்டது போல இயேசு ராஜா சிலுவையில் தொங்கவிடப்படுவார். அந்த இயேசுவின் சிலுவையில் தொங்கவிடப்படுவதை உற்று நோக்குகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். எபேசியர்கள் திருமுகம் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு நமக்கு ஞானத்தையும் வெளிப்படும் தூய ஆவியும் கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கிற போது அந்த இயேசுவை உற்று நோக்குகின்ற அந்த மெசியாவை கண்டுபிடிக்கிற பாக்கியத்தை நாம் பெறுவோம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமும், இயேசு மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள், பாவத்தை எல்லாம் தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் தளர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆக தவக்காலத்திலே சிலுவையில் தொங்குகிற ஆண்டவரை மனதில் வைத்து அவரை உற்று நோக்கினால் நாம் தளர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இந்த ஆண்டவரை நோக்கிய பயணத்திலே தொடர்ந்து பயணிப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தவக்காலத்திலே நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற இந்த சிலுவை பாடுகளை வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைகளிலே தனியாக சிலுவை பாதை, திருப்பயணம் 14 ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சிலுவை பாதை என்று சிலுவை பாதையை நாம் கடைபிடிப்பதற்கு முக்கியமான நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஆக ஆவிக்குரிய வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். இந்த இயேசு முதல் ஆதாம், செத்த ஆதாம், மண்ணிலிருந்து வந்த ஆதாம், மண்ணை சார்ந்த ஆதாம். அந்த செத்த ஆதாமிலிருந்து பிறந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் செத்தவர்களாக இருக்கிறோம். அருளுக்கு செத்தவர்களாய், ஆண்டவருடைய ஆசிருக்கு செத்தவர்களாய், பாவத்தினால் செத்து போனவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அந்த ஆதாம் செத்து போனான். 2ஆம் ஆதாமாக இயேசு வருகிறார். அவர் நமக்காக மரிக்கிறார். அவரிலே எல்லா செத்த ஆதாமின் பிள்ளைகளும் மரிக்கிறார்கள். அவர் கடைசி ஆதாமாய் வருகிறார். அந்த கடைசி ஆதாமாய் வந்தவர் நம் அனைவரையும் உயிர்ப்பிக்க செய்கிறார். காரணம், முதல் ஆதாம் களிமண்ணிலே செய்யப்பட்டு கடவுளுடைய ஆவியை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் மண்ணிலிருந்து வந்த ஆதாம். அவனுடைய எண்ணமெல்லாம் மண்ணை சார்ந்ததே இருக்கும். ஆனால் இயேசு விண்ணிலிருந்து வந்த ஆதாம். அவர் விண்ணை சார்ந்தவற்றை சிந்திக்க, நாம் மண்ணை சார்ந்தவர்களாய் வாழாமல் தந்தை கடவுளுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்களாய் வாழ நமக்காக வந்த கடைசி ஆதாம். இனிமேல் மனிதர்கள் இல்லை. அந்த 2ஆம் ஆதாம் தான். அந்த இயேசு என்ற 2ஆம் மனிதன், கடைசி ஆதாம், நம்முடைய மீட்பராக, நம்முடைய இரட்சகராக நமக்காக மரித்து நம்மை மீட்டு கொண்டு விட்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் நாம் இந்த பாஸ்கா விழாவை இவ்வளவு உணர்ந்து கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது மண்ணை சார்ந்த வாழ்வு அல்ல, அது விண்ணை சார்ந்த வாழ்வு, மண்ணுக்குரிய வாழ்வு அல்ல. இன்று அன்றாட உணவுக்கும் அன்றாட பிரச்சனைகளுக்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதியம் இருப்பது எவ்வளவு கொடுமையானது. நாம் மண்ணை சார்ந்தவர்கள் என்பதையும், இந்த மக்களிடம் இருக்கிற சாபங்களை கட்டிக்கொண்டு அழுகிறவர்கள் என்பதையும் காட்டுகிறது. இன்னும் பணத்திற்காக, பொருளுக்காக நாம் நம்மை அடிமைப்படுத்தி
மண்ணை சார்ந்த வாழ்க்கை வாழ்வது என்பது இன்னும் நாம் தூய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவில்லை என்பதை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்துல தேவன் இப்படி சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தை கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. ஆக ஆவிக்குரிய காரியங்கள் நான் பேசுவது கூட உங்களுக்கு எவ்வளவு புரியும் என்று தெரியவில்லை. ஆக மனிதர்களுக்குரிய காரியங்களை மனித வார்த்தைகளில், மண்ணுக்குரிய வார்த்தைகளில் பேசலாம். ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய மீட்பு, நம்முடைய இரட்சணியம், ஆண்டவர் நம்மை சிலுவையில் மீட்ட அந்த மறைபொருளை பேசும்போது ஆவிக்குரிய வார்த்தைகளில் ஞானத்தோடு நாம் பேச வேண்டும். ஆகவேதான் பவுலடியார் சொல்கிறார், ஆவிக்குரியவை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தை கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாக தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே அறிந்து கொள்ள முடியும். ஏன் கோயிலுக்கு போக வேண்டும்? ஏன் இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும்? ஏன் தலித்து விடுதலைக்காக போராட வேண்டும்? ஏன் எல்லாரும் சமத்துவம் என்று பேச வேண்டும்? ஏன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும்? எதற்காக நாம் நற்கருணை ஆராதனைக்கு செல்ல வேண்டும்? ஏன் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும்? இளைஞர்கள் ஏன் கோயிலுக்கு வர வேண்டும்? இப்படி எல்லாம் கேட்கிற போது அவர்களுக்கு அது விளங்குவதில்லை. ஆவிக்குரிய காரியங்களை மனித வார்த்தைகளில் சொல்லும் போது அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தூய ஆவியார் ஒருவரே அவர்கள் மீது பொழியப்பட்டால், ஆட்கொள்ளப்பட்டால் அவர்கள் இந்த ஞான காரியங்களை புரிந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவர் வழியாக அன்னை மரியாளிடம் பிறந்தவர். ஆண்டவருடைய வல்லமை அன்னை மீது வந்தது. ஆதலின் பிறந்த குழந்தை இயேசு, அவர் ஆவியானவரால் வந்தவர், அந்த ஆவியானவரை கொண்டிருக்கிறவர். ஆகவேதான் அவர் தன்னுடைய சொந்த ஊர் ஜெபக்கூடத்திலே ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது எழுந்து அவர் யோர்தானை விட்டு வெளியே வரும்போது தூய ஆவியானவர் அவரை வழிநடத்தி 40 நாள் பாலைவனத்திற்கு கூட்டி சென்றார் என்பார். ஆக ஆண்டவருடைய வல்லமையான அந்த ஆவியானவர் இயேசுவில் இருக்கிறார். அவர் ஆவிக்குரியவராய் இருக்கிறார். அந்த ஆவியை ஆதி மனிதனுக்கு களிமண்ணை செய்து அவனுக்குள் ஊதியவர் இயேசு ஆண்டவரே. இப்பொழுது 2ஆம் ஆதாமாய் முதல் ஆதாம் செத்து போக நாம் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவரால் விளக்கப்பட்ட கனியை நீ உண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் உண்டு கொள்ளலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை, நன்மை தீமையை அறிகின்ற மரத்தின் கனியை உண்ணக்கூடாது, அப்படி உண்டால் நீ செத்து போவாய். ஆனால் ஆதாம் செத்தான், உண்டான், செத்தே போனான். செத்து போனவனை அவன் கடவுள் விட்டு விடவில்லை, அவனை மீட்க நினைத்தார். அவர் கொண்ட அந்த திட்டம் தான் கடைசி ஆதாமுக்கான திட்டம், 2ஆம் மனிதனுக்கான திட்டம். ஏரோது இதோ மனிதன் என்று பரிகசித்தானே, பிலாத்து மக்கள் முன்னால் இதோ நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன், இதோ மனிதன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் படைத்த மாசற்ற பழுதற்ற உண்மையான மனிதனாக இயேசு பாடுகளை சுமந்து இரத்தம் கசிய கசிய மக்களுக்கு முன்னால் நின்றார்கள். பாவிகளாகிய நாம் எல்லோரும் அந்த இஸ்ரவேல் மக்கள் தலைவர்களோடு என்ன சொன்னோம்? இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும். பாவம் கொக்கரித்தது, சாத்தான் வலிமையை காட்டி பார்த்தான். ஆனால் ஆண்டவர் தன் பாடுகளால், தன் இரத்தத்தினால், தன் மீட்பினால் சிலுவையை வாரி அணைத்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் கல்வாரியிலே சாத்தானை மொத்தமாய் அழித்து இறந்தார். எசையா இறைவாக்கினர் சொல்வார், நம் பாவம் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்பட்டது, நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம் குற்றம் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது, கத்தாத செம்மறி போல அவர் கொலைக்களத்திற்கு போனார் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலே மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புடையவரானார். ஆக முதல் மனிதனாகிய ஆதாம் களிமண்ணால் செய்யப்பட்டவன், கடவுளுடைய ஆவியை பெற்று அவர் மனிதரானார், மனித இயல்புடையவரானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானவர்
தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்பை குறித்ததே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. இரண்டாம் ஆதாம். முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். ஆக முதல் ஆதாம் மண்ணை சார்ந்த ஆதாம், பாவத்திற்கு செத்து போன ஆதாமை போலவே நாம் அனைவரும் இருப்போம். ஆனால் விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர் என்று சொல்லுவது நமக்கான அழைப்பாகும். ஆக எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களிலே கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார். இயேசு நம் அனைவருக்காகவும் இறந்தார். எனக்காக இறந்தார், உங்களுக்காக இறந்தார். அந்த நமக்காக இறக்கிற அளவிற்கு இறை இரக்கமும் கனிவும் பரிவும் உள்ள ஆண்டவர் இயேசு என்பதை தியானிக்கிற காலம் இந்த தவக்காலம். ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களிலே கிறிஸ்துவின் பேரன்பு எங்களை ஆட்கொள்கிறது. ஏன் கிறிஸ்துவின் பேரன்பு நம்மளை ஆட்கொள்ள வேண்டும்? ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்காக வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். நம் அனைவருக்காகவும் இறந்தவருக்காக வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு இணைந்து, கிறிஸ்துவை இதயத்தில் இணைத்து, கிறிஸ்துவோடு நாம் மரித்து, கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தால் நாம் அவரில் புது படைப்பாக இருக்கிறோம். பழையன கழிந்து புதியன புகுதல் தானே கிறிஸ்து தருகின்ற மகத்தான கொடை, ஈஸ்டர், உயிர்ப்பு. ஆக இந்த உயிர்த்த வாழ்வை நாம் பெறுவதற்காகத்தான் யோவான் 20வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே உயிர்த்த ஆண்டவர் மகிமையோடு அந்த சீடர்களை சந்திக்க வந்து பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த அவர்களை எப்படி களிமண்ணால் செய்யப்பட்ட ஆதாமின் நாசி துவாரங்களில் அவருடைய ஆவியை ஊதவே அவன் உயிர் பெற்றானோ, அதுபோல செத்து போய் பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த செத்த ஆதாமின் பிள்ளைகளாகிய நம் அனைவருடைய சார்பாக, இயேசுவுக்கு முன்னால் பிறந்தவர்கள், இயேசுவுக்கு பின்னால் பிறந்த நம் வரை, இன்னும் நமக்கு பின்னால் பிறக்க போகிற எல்லா இயேசுவின் ஆதாமினுடைய செத்த பிள்ளைகளுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதனால் அந்த உயிர்த்த ஆண்டவர் வந்து அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர் ஆவியை ஊதவே அவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். நாம் மீண்டும் படைக்கப்பட்டோம், ஆண்டவருடைய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மண்ணை சார்ந்த வாழ்க்கை வாழாமல், இச்சையோடு இல்லாமல், உடல் சார்ந்த வாழ்க்கை வாழாமல், உயிர்த்த வாழ்க்கை, விடுதலை வாழ்க்கை, தீமைக்கு நோ என்று சொல்லுவது, தீமையை விலக்கி நன்மைக்கு எஸ் என்று சொல்வது, நன்மையின் மக்களாய், உண்மையின் மக்களாய், மேலானதை, உயர்ந்ததை, கிருபையான காரியங்களை நினைக்கிற மக்களாய் நாம் வாழத்தான் ஆண்டவர் உயிர்த்த அன்று நமக்கு தூய ஆவியின் கொடைகளை வழங்கி அவரின் உயிர்த்த மக்களாய், ரட்சிக்கப்பட்ட மக்களாய், ஆட்கொள்ளப்பட்ட மக்களாய், தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வுக்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இருக்கின்ற அடுத்த 3 வாரங்களையும் இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்வு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு, 2ஆம் மனிதனும் கடைசி ஆதாமும் நமக்காக செத்தார், அவரோடு நாம் செத்தோம் என்பதை, பாவத்திற்கு செத்து நாம் புனிதத்திற்கும் நாம் வாழ்வுக்கும் நாம் ஒளிக்கும் உயிர்த்து வர ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். பாடுபடும் ஆண்டவர், நமக்காக சிலுவை சுமக்கும் ஆண்டவர், நமக்காக நொறுக்கப்பட்ட ஆண்டவர், நம்முடைய உள்ளங்களிலும் வானக தந்தை தூய ஆவியானவரையும் ஞானத்தையும் பொழிந்து ஞான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை தந்து அந்த நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற தூய ஆவியானவரே, இயேசுவை கல்வாரியிலே வழிநடத்தியவர், இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தியவர், இயேசுவை 40 நாட்கள் பாலைவனத்தில் வழிநடத்தி சாத்தானை வெல்லச் செய்தவர், உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து வெல்லச் செய்து பாவங்களை காலில் போட்டு மிதிக்கச் செய்து நாம் எந்த சோதனைக்கும் உள்ளாகாமல் வெற்றியின் பிள்ளைகளாய், வீரமிக்க பிள்ளைகளாய், விசுவாசத்தின் பிள்ளைகளாய், மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழும் பிள்ளைகளாய் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவரை நம் இதயத்தில் இருத்தி ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து
இந்த தவ காலத்தை கழிப்போம். இந்த ஆண்டு புனித வாரம் புனிதங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து நம்முடைய மனிதத்தின் தன்மைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீகத்தை, ஆண்டவருடைய இயல்பை, ஆண்டவருடைய மாட்சிமையை, அந்த உயிர்ப்பின் கிருபையை நிறைவாக கொடுத்து நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிருபையும் உயிர்த்த ஆண்டவருடைய அல்லேலூயா மகிழ்ச்சியும் அவர் தரும் சமாதானமும் நிறைவாக கிடைக்க இந்த தவ காலத்தை, எஞ்சிய நாட்களை இறைவன் தன் வல்லமையுள்ள ஆவியின் வழியாக வழிநடத்துவாராக. இந்த வழிநடத்துதலே அன்னை மரியாள் நம் வழித்துணை தாயாகவும் நம்முடைய வழிகாட்டியாகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியை முழுமையாய் பெற்று ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு இயேசுவிடம் நம்மை இட்டு செல்ல தூயாவியானவரோடு அன்னை மரியாளும் துணையாக இருக்கிறாள் என்பதை நம்பி நீங்கள் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.